ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சாட்சியம் என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் சாட்சி என்கிற பேரில் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ குழந்தையா இருக்கும்போது அவரோட குடும்பத்தை வில்லன் கேங் போட்டு தள்ளிடுறாங்க. ஹீரோ மட்டும் எப்படியோ தப்பிச்சிருந்தாரு. இவரை பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவங்க தன்னோட மகன் மாதிரி வளர்க்குறாங்க. இதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு ஹீரோ வெளிநாட்டுல வீடியோ கேம் டிசைனரா இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோ ஹீரோனிய பாக்குறாரு. ஹீரோனிய பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போனதுனால அவங்கள லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. பட் ஹீரோனிக்கு ஹீரோவை பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் ஹீரோ அவங்க பின்னாடியே சுத்துறாரு. அதே சமயத்துல ஹீரோ பஞ்சபூதங்களை வச்சு வீடியோ கேமை டிசைன் பண்ண முடிவு பண்றாரு. இதுக்கு ஒரு நபரும் ஹீரோவுக்கு உதவி பண்றாரு. அந்த நபர் வீடியோ கேமை எப்படிலாம் டிசைன் பண்றாரோ அது அப்படியே ஹீரோவோட லைஃப்லயே நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப்ல என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது, அதனால ஹீரோ பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, கடைசியா ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல ஹீரோவோட லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட ஹீரோ அட்டகாசமா நடிச்சிருக்காரு. ஹீரோனியும் அவங்களோட ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிச்ச வெண்ணிலா கிஷோரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவரோட ஒரு சில காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல ஹீரோ ஹீரோனிக்கான லவ் போர்ஷன் ஓரளவு சுவாரஸ்யமா இருக்கு. படத்துல உள்ள சண்டை காட்சிகள் படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் அதிரடியா இருக்கு. குறிப்பா சொன்னா விண்டு மில்ல வச்சு ஹீரோ ஒரு ஃபைட் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல அட்டகாசமா இருக்கு. இந்த படத்துல ஆன்மீகத்தை பத்தி ஒரு சில விஷயத்தை கன்வே பண்ணிருக்காங்க. அதுவுமே சூப்பரா இருக்கு. படத்தோட பிஜிஎம் படத்துல உள்ள ஒவ்வொரு சீனையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல. இந்த படம் ஃபுல்லாவே நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. குறிப்பா சொன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல வில்லன் கேங் ஹீரோவோட குடும்பத்தை கொலை பண்ணும்போது ஹீரோவோட அம்மா ஹீரோவை ஒரு கண்ணுக்குட்டி மேல படுக்க வச்சு தப்பிக்க வைப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. இதே மாதிரி படம் ஃபுல்லாவே நம்ப முடியாத காட்சிகள் நிறையவே இருக்கு. படத்தோட டியூரேஷனை இன்னுமே கம்மி பண்ணிக்கலாம். படத்துல ட்விஸ்ட், சஸ்பென்ஸ்னு எதுவுமே இல்ல. படத்தோட ரைட்டிங்ல இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பரான படமா இருந்திருக்கும். இந்த படத்தை ஸ்ரீவாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சாய் ஸ்ரீனிவாஸ், பூஜா ஹெட்டே, வெண்ணிலா கிஷோர், ஜெயபிரகாஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.